எங்கேருந்து வந்துருக்கீங்க? யாழ்ப்பாணத்துலேருந்து. ஏன்னா ஒவ்வொரு வருஷம் மாறுதாம்மா? எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. அப்படியே ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு குடும்பமாக பாய்கள் எல்லாம் வந்து வேண்டி அதில் என்ன பொங்கல் ரெடியா? எங்கேருந்து வந்துருக்கீங்க? பருத்துறையிலிருந்து. அங்கே உழவு கற்பூரங்கள் வந்து எரிக்கப்பட்டு கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிதற தேங்காய்களும் வந்து அதிகம் எரியவே இல்லையா பிறகு? எங்கேருந்து வந்துருக்கீங்க? நீர்வேலியிலேருந்து. ஒரு வருஷம் மாறுதா? இல்லை இது 10 வருஷத்துக்கு பிறகு இப்போ வந்தது. 10 வருஷத்துக்கு பிறகு ஏன் என்ன பாருங்க. யாழ்ப்பாணமா? சரி சரி ஓகே. எவ்வளோ வருஷம் வாரியல் தொடர்ந்து? 10 வருஷமா வாரியல். பொங்கி முடியுதுன்னு சக்கரை பொங்க நல்ல கச்சான் எல்லாம் போட்டுவிட பிளம்ஸ் எல்லாம் போட்டுவிடாக்கு. அம்மா எங்கேருந்து வாரியல்? புதுக்குடிப்பு பக்கத்தில் அண்ணன். அருள் அண்ணன் புதுமை. எங்கேருந்து வேறு அண்ணா? வடமாச்சிலேருந்து. ஒரு வருஷம் இது லைட்டா அதுக்குள்ளே வருது அப்படி என்ன எவ்வளோ அது? 900 ரூபா. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் இங்கே பாருங்கள், என்னை சுற்றி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் நான் இந்த காணொலியை வந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். எல்லாருக்குமே தெரியும், வரலாற்று சிறப்புமிகு வட்டாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்தினுடைய வருடாந்த பொங்கல் இன்றைய நாளில் மிக சிறப்பாக வந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அதிகாலையை வந்து ஒரு காணொலி வந்து போட்டிருப்பேன். அதிகாலை நேரத்தில் பக்தர்கள் எந்த மாதிரியாக நேர்த்திக்கடன்களை வந்து நிறைவு செய்கிறாங்க, வழிபாடுகளில் எப்படி வந்து ஈடுபடுறாங்க, இந்த மாதிரியான நிறைய விடயங்களை வந்து அதிகாலையில் வந்து வீடியோ பதிவு மூலம் வந்து காட்டிப்பேன். அது மட்டும் இல்லாமல் நகரவையெல்லாம் கிடக்குது. அதிகாலை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான காவடிகள், தூக்கு காவடிகள் எல்லாமே வந்து வர்றதையும் வந்து காவடி பதிவு செய்திருப்போம். இரவு வந்து ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில் வந்து இன்னும் வந்து மக்கள் அதிகமாக வருவாங்க. பொங்கல் நிகழ்வுகளில் தன்னுடைய நேர்த்திக்கடன்களை நிறைவு செய்வதற்காக வருவாங்க. இரவு நேரத்தில் இந்த மாதிரியான விடயங்கள் வந்து நடக்குது. இவ்வளோ மக்கள் வந்திருக்கிறாங்க. இந்த வழிபாட்டு முறைகளை வந்து எப்படி ஈடுபடுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த காணொலி வாயிலாக வந்து பதிவு செய்ய போகிறேன். யாரோ என்று சொன்னதை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இதே மாதிரி வந்து காணொலிகள் வந்து நான் போடுகின்ற போது நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் என்றதை வந்து சொல்லிக்கொண்டு, இப்போ வந்து ஆலயத்தினுடைய பின்பகுதியில் வந்து நான் நின்று கொண்டிருக்கிறேன். இப்போ வந்து இங்கே பாருங்கள், ஆலயத்தை சூழ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகளவாக வந்து நகரவே முடியாத அளவுக்கு வந்து மக்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்துக்கு அருகில் வந்து பாருங்கள் எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். அப்படியே ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு குடும்பமாக பாய்கள் எல்லாம் வந்து வேண்டி அதிலேயே வந்து விரிச்சிட்டு அப்படியே இருந்து பொங்கல் நிகழ்வுகள் எல்லாமே வந்து முடிச்சுட்டு இப்போ வந்து இருந்து இழப்பாக கொண்டிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ மக்கள் பாருங்கள். எங்கேயுமே இல்லாத ஒரு அதிசயம் தான் சொல்லணும், அற்புதம். தொடர்ச்சியாக இங்கால பாருங்க தூக்கு காவடிகள் எல்லாம் வந்து போய்கொண்டிருக்குது. தொடர்ச்சியாக தூக்கு காவடிகளும் வந்து கொண்டே இருக்குது பாருங்க. அப்படியே தொடர்ச்சியாக வந்து என்னென்ன விடயங்கள் நடக்குது என்ற மாதிரியாக வந்து இந்த காணி வாயிலாக வந்து பார்ப்போம். தொலைந்த உறவுகளை வந்து தேடுவதற்காக இந்த ஒரு ஒளிபரப்பு வந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதையும் வந்து நாங்கள் ஆதார கேட்கக்கூடியமாக இருக்கும். இப்படி இங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் மக்கள் இருக்காங்க. லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இதில் வர இந்த பாயல் எல்லாம் வந்து விற்கிறாங்க. ஏன்னா இது இரவு வந்து முக்கியமான ஒரு விடயம். வந்து இரவு நேரத்தில் முக்கியமான விடயம், குடும்பத்தோடு வந்தால் எல்லாருமே இருந்து பாயை ஒன்றை வேண்டி விரிச்சிட்டு அதிலிருந்து உறவுகளோட வந்து கயத்து கொண்டிருப்பார்கள். அதுவும் ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். இங்கால வந்து காவடிகள் தொடர்ச்சியாக நான் அதிகாலையில் வந்து காட்டின மாதிரியே காவடிகளும் வந்து தயாராகி கொண்டிருக்குது. இங்கால வந்து இந்த பால் குடங்கள் எடுக்கிற நிகழ்வுகளும் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்குது. இரவு நேரத்தில் அவ்வளோ அழகாக இருக்குது. இரவிரவாக வந்து போலீஸாரெல்லாம் வந்து நிற்கிறாங்க.
அதிகாலையில் பார்க்க வந்து எப்படி இருந்ததோ அதை விட 2 மடங்கு 3 மடங்கு அவ்வளவு அழகாக இருக்குது. மக்கள் எல்லாமே வந்து இப்போ சாப்பிட்டு அரைவாசி பேர் வந்து நித்திரையில் இருக்காங்க, அரைவாசி பேர் வழிபாடுகளில் ஈடுபடுறாங்க, அரைவாசி பேர் வந்து புகைப்படங்களில் வந்து எடுத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியாக பாருங்கள் இரவு நேரத்தில் பாருங்கள் இந்த ஆலயம் அதை சூழ்ந்த பகுதி இந்த கற்பூர சட்டியினுடைய அந்த புகை எல்லாமே வந்து பார்க்கின்ற போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். முக்கால்வாசி பேரும் இப்போ நித்திர தூக்கத்தில் இருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து பொங்கல் வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. ஆலயத்தினுடைய முன்பகுதியில் இப்போ நின்று கொண்டிருக்கிறோம். இதை பாருங்கள். இந்த இடத்துல வந்து பாருங்கள் உழவு கற்பூரங்கள் வந்து எரிக்கப்பட்டு கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிறு தேங்காய்களும் வந்து அதிக அளவில் வந்து எரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆலயத்தினுடைய முன் பகுதியில் நாங்கள் இப்போ நின்று கொண்டிருக்கிறோம். பாருங்கள் இந்த தூக்குக்காவடி எல்லாமே நகர முடியாத அளவுக்கு வந்து மக்கள் நிற்கிறாங்க. இந்த இடங்களில் பாருங்கள் ஆலயத்துக்கு முன்பதாக இந்த பொங்கல் வழிபாடுகள் வந்து மிக நேர்த்தியாக ஒரு பக்தி பூர்வமாக உணர்வு பூர்வமாக வந்து நடந்து கொண்டிருக்குது. பாருங்கள் எவ்வளவு பக்தர்கள் எல்லாமே வந்து இந்த பொங்கல் வழிபாடுகளில் வந்து ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். இரவு நேரத்தில் அவ்வளோ அழகாக இருக்குது. வந்து எல்லா இடங்கள்லையுமே வந்து விறகுல எரிக்கின்ற முறை வந்து நல்லா இருக்குது. ஆமாம்மா என்ன பொங்கல் என்ன பொங்கல் என்ன பொங்கல்? சக்கரை பொங்கலா? எங்கேருந்து வாரியல்? சண்டிலிப்பா அங்கேருந்து வாரீங்களா? ரைட் 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 சரி ஓகே ஓகே. அம்மம்மா வந்து இந்த புகைன்ற வெக்கையில் பாருங்க அழுகுறா. ஏன்னா வந்து கண் எரியும். உண்மையிலேயே புகை வந்து கண்ணில் படைக்க வந்து எல்லாருக்குமே தெரியும் கண் எரியும். இங்கே பாருங்க. என்ன பொங்கல் ரெடியா? எங்கேருந்து வந்துக்கிறீங்க? படுத்துறேன் இருந்து. ஃபேமிலியா குடும்பமாக வந்தா? தனியாக வந்துவீங்களா? உண்மையாவா? ஒரு வருஷம் மாறுனீங்களா? ஒரு வருஷம் மாறுது. என்ன அம்மாவுடைய புதுமை என்ன? நடக்குதானே? இல்லை ஒரு தனி உதவி இல்லாமல் வந்துருக்குறீங்களே. என்ன சக்கரை பொங்கலா? உங்களை கூப்பிடுவான். எனக்கு சரி சரி ஓகே. அம்மா பொங்கி கொண்டிக்கிறா. இங்கே வர எனக்கு கண்ணெல்லாம் வெடிக்குது. இங்கே ஐயா பொங்கி கொண்டிக்கிறா. என்ன எரியவே இல்லையா பிறகு? எங்கேருந்து வந்துருக்கீங்க? நீர்வேலியிலேருந்து. ஒரு வருஷம் மாறுதா? இல்லை இல்லை இது 10 வருஷத்துக்கு பிறகு இப்போ வந்தது. 10 வருஷத்துக்கு பிறகு. ஏன் என்ன காரணம்? ஏதாவது வர முடியாத சூழ்நிலை? அம்மா அழைச்சாத்தானே வர்றது. அழைக்க தான் வரல. அழைப்பு தான் வர முடியும். என்ன புதுமை? என்ன திடீரெண்டு அதை நேர்த்தி வச்சிருக்கா? திடீரெண்டு ஏதோ தெரியும். இந்த போல என்ன அழைச்சிருக்கா? அழைச்சல் என்ன வந்து போங்கப்பான்னு. சரி ஓகே. எல்லாம் குடும்பம் வந்துருக்கீங்களா? நானும் வைஃப் தான். வைஃப் தான். சரி ஓகே. எப்படியே தான் போகிறது? வீடியோ தான் பொங்கல். சரி ஓகே. என்ன சக்கரை பொங்கலா? சக்கரை பொங்கல். பாருங்க இப்போ தான் வந்து அதான் இப்போ தான் வந்து பாருங்க உள்ள வச்சிருக்கணும். சிறப்பாக வந்து எல்லாம் வந்து பொங்கி கொண்டிருக்கணும். சிலவர் வந்து பொங்கி எல்லாம் முடிச்சுட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த இரவு நேரத்தில் எல்லோரும் வந்து அழகாக பொங்கி கொண்டிருக்காங்க. இங்கே ஏதோ அடுப்பில் ஆமாம் சர்க்கரை வந்து கரைக்கிறானா? ஓகே. என்ன சக்கரை பொங்கலா வெள்ளை பொங்கலா? எங்கேருந்து வந்துருக்கீங்க?
ஆ யாழ்ப்பாணத்துலேருந்து என்ன ஒவ்வொரு வருஷம் மாறுதாம்மா மாறுது என்ன புதுமை அப்படி அம்மாட்ட தேடி ஓடி வாரியல் எவ்வளோ இருக்குல்ல தூரத்தா ஆ வாரம் என்ன ஒரு வருஷம் மாறுதானே சரி சரி என்ன பொங்கல் சக்கரை பொங்கல் அந்த சாப்பிடலாமா சரியா நீங்கள் போங்க அது என்னென்ன பாருங்க இவ்வளோ வக்கைக்கு இருந்தும் எல்லாரும் வந்து சிறப்பாக பொங்கி கொண்டு வைக்கிறோம் இங்காலே பாருங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து பொங்கலில் வந்து இணைந்து கொண்டிருக்காங்க அந்த இடத்தை பாருங்கள் அந்த ஆலயத்துக்கு முன்புறம் நான் இப்போ வந்து ஆலயத்துக்கு முன்புறம் நிற்கிறேன் எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஒரே புகைமூட்டமாக தான் இருக்குது அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க தொடர்ச்சியாக இங்கே வந்து பாருங்கள் பொங்கல் எல்லாம் முடித்து படைக்க போய் நம்ம ஓடக்குது என்ன பெரிய சமையல் ஓடக்கு என்ன சாம்பாரா புளோசா எங்கேருந்து வந்துக்கிறீங்களாம்மா ஆ எங்கேருந்து வந்துக்கிறீங்க பஸ்ஸில் இடத்தை கேட்குறேன் யாழ்ப்பாணமா சண்டிலிப்பாயா யாழ்ப்பாணமா ஆ சரி சரி ஓகே எவ்வளோ வருஷம் வாரியல் தொடர்ந்து 10 வருஷமா வாரியல் என்ன காரணம் தொடர்ச்சியாக வாரத்துக்கான காரணம் என்ன அம்மா இடம் விஞ்சுதான் சரி சரி அம்மா நடத்திருக்கா என்ன அம்மா கதைக்கு கொஞ்சம் வெக்கப்படுறா இப்போ வந்து பாருங்க பெரிய பானையில் வந்து பொங்குறாங்க அவங்க வந்து குலசாதம் வந்து காய்ச்ச போகிறாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் இங்கே பாருங்க அங்கே அந்த புறத்தில் பார்த்தீங்கன்னா நந்திக்கடல் பாருங்கள் இவ்வளோ புகை மூட்டமாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஒரு 5 அடிக்கு 5 அடி 6 அடிக்கு 6 அடிக்கு ஒரு மக்களும் பொங்கி கொண்டு தான் இருக்காங்க இங்கே பாருங்க என்ன பொங்க முடிஞ்சியா சாப்பிடலாமா அதுதானே நீங்கள் பொங்கி முடியுதுண்ணே சக்கரை பொங்க நல்ல கச்சான் எல்லாம் போட்டுவிட பிளம்ஸ் எல்லாம் போட்டுவிடாக்கு அம்மா எங்கேருந்து வாரியல் புதுக்குடிப்பு பக்கத்தில் அண்ணே சரி சரி ஒரு வருஷம் மாறுது சரி சரி ஓகே என்ன நித்ரியா படம் என்ன தேங்காய் இப்போ தான் தெரியுங்களா உனக்கு லேட்டாக வந்ததா ஏன் வேலைக்கு வந்துக்கலாம் நேரம் கிடைக்கல எங்கேருந்து வர அம்மா கிளிநொச்சி என்ன தொடர்ந்து வாரத்துக்கான காரணம் என்ன அம்மாட்ட அருள் அண்ணே புதுமை ஆ எத்தனை வருஷமா வாரியல் ஆ 20 வருஷமா வாரியல் என்ன சரி சரி ஓகே அப்போ என்ன கறி எதுவும் வைக்க போறீங்க போடக்க சாம்பார் ஆ சரி சரி ஓகே இங்கே வேறங்க இங்கே பொங்கல் முடிஞ்சு போடக்க இல்லையா என்ன பொங்கல் சக்கரை பொங்கல் எங்கேருந்து வாரியல் திங்கத்தில் ஆ ரைட் ஒரு வருஷம் மாறுதா சைக்கிளில் வந்தீங்க இப்போ வந்தேன்னு இருக்கிறீங்க இப்போ பணக்காரர் ஆகிட்டீங்க ஆமாம் வேனை பிடிச்சி போங்க பஸ்ஸில் போங்க சரி 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 ஓகே நல்ல விஷயமா ரைட் ஓகே இல்லை வரணும் எல்லாம் அப்படியே கலாமன்றத்தின் மூலமாக ஒரு பஸ்ஸில் வந்து அண்ணாக்கள் வந்து வந்துருக்கணும் நான் கொஞ்சம் விளத்தண்ணா பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது ஒவ்வொருத்தரும் வந்து நல்ல அழகாக வந்து கதைக்கிறாங்க உண்மையிலேயே கேட்க அவ்வளவு வந்து சந்தோஷமாக இருக்குது ஆலயத்தில் ஆலயத்தினுடைய முன்புறத்தில் வந்து நிற்கிறேன் பாருங்கள் கண்ணெல்லாம் வந்து கலங்கிடுது இந்த புகை வந்து அடிக்க அழுக வருது கண்ணெல்லாம் கலங்குது ஆலயத்தினுடைய முன்பரப்பில் வந்து மிக சிறப்பான முறையில் இந்த பொங்கல் நிகழ்வுகள் வந்து சிறப்பான முறையில் வந்து பொங்கல் வந்து நடந்துட்டுருக்குது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது அப்போ என்ன பொங்கல் முடியுதா எங்கேருந்து வரீங்களாம்மா எங்கேருந்து வந்துருக்கீங்க ஆ பஸ்ஸில்லையா எங்கே எந்த இடம் உரும்புல அங்கேருந்து வரீங்க நான் நினைவேன் எவ்வளோ ஒரு வருஷம் மாறுதாம்மா இந்த வருஷம் மாறியல் என்ன பொங்கல் சக்கரை பொங்கல் இவ்வளோ தூரம் வந்துருக்கு நானும் சரி ஓகேம்மா பொங்குங்க பாருங்க சிறப்பான முறையில் எல்லாம் வந்து பொங்கி கொண்டிருக்காங்க இந்த இடத்துல பாருங்க அப்படியே கொத்தா உள்ள வச்சிருக்காங்க தண்ணி கொதிக்குது என்ன பொங்கல் முடியுது சாப்பிடலாம் பொங்கல் எங்கே இந்த வாரம் அண்ணா
வடமாச்சிலேருந்து ஒரு வருஷம் மாறுதா என்ன புதுமை அம்மாளுக்கு தேடி ஒரு வருஷம் மாறுற காரணம் என்ன நினைச்சது நிறைவேறும் ஆ காவடி அடுத்ததா ஆ ரைட் ரைட் சரி சரி ஆ ரைட் ரைட் சரி சரி ஓகேண்ணா ஓகே சந்தோஷமா ஓகே பாருங்க தொடர்ச்சியாக அந்த காவடி ஆட்டங்கள் நம்ம வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது ஆலயத்தினுடைய முன்பகுதியில் நிற்கிறோம் பாருங்க ஏராளமான காவடிகள் தூக்கு காவடிகள் என்று சொல்லி ஆலயமே வந்து மக்களால் பக்தர்களால் வந்து சூழ்ந்திருக்குது ஆலயத்தினுடைய முன் கோபுரம் பாருங்க ஏராளமான பக்தர்கள் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பால்குட பவனியும் வந்து தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது பாருங்க பால்குட பவனி காவடிகள் கற்பூர சட்டி பாருங்க ஒரு பெண்ணரால் வந்து தூக்கம் எடுத்துக்காங்க பாருங்க இந்த தூக்கு காவடிகள் பாருங்க அடுக்கடுக்காக வந்து கொண்டிருக்காங்க பாருங்க தூக்கு காவடிகள் பாருங்க இப்போ இந்த பக்கத்துலேயும் காவடிகள் வந்து ஆட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படியே தொடர்ச்சியாக பால்குட பவனி பாருங்க மறுபடியும் ஒரு பெண் ஒரு ஆள் வந்து தூக்கு காவடி எடுத்திருக்க வந்து இதில் பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி இந்த பால்குட பவனி காவடிகள் எல்லாமே வந்து எடுக்கிற இடம் அதுக்கு பக்கத்துலேயே எல்லாருக்குமே தெரியும் நந்திக்கடல் அந்த நந்திக்கடல் வந்து பாருங்க இப்போ எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு சொல்லி அந்த நந்திக்கடலுக்கு அருகாமையிலாம் இப்போ வந்து நாங்கள் நிற்கிறோம் இந்த இடத்துலையும் பாருங்க அடியவர்கள் எல்லாமே வந்து இப்போ என்ன சொல்கிறது ஓய்வெடுத்து கொண்டு இருக்காங்க பொங்கல் நிகழ்வுகள் வந்து கலந்து சிறப்பிச்சுட்டு இப்போ ஓய்வெடுத்து இருக்கிற பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடத்துல பால்குட பவனி காவடிகள் தொடர்ச்சியாக பாருங்க இதில் எடுத்து வந்துருக்காங்க இந்த
இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல அந்த பறை மேளங்கள் எல்லாமே வந்து இதில் இசைக்கிற ஆக்கள் எல்லாமே வந்து இதில் இருக்கிறாங்க. இந்த மரத்துக்கு கீழே ஒவ்வொரு மரங்களுக்கு கீழேயும் தொடர்ச்சியாக அடியார்கள் நிற்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சிறப்பான முறையில் இந்த பொங்கல் நிகழ்வு தொடர்ச்சியாக வந்து நடந்து கொண்டிருக்குது. பாருங்க, பார்க்குற இடம் எல்லாமே வந்து பாய போட்டு எல்லாம் இருக்கிறாங்க. இருந்த ஒரே வீட்டுக்காக தான். போட்டுக்கொண்டு ஆடி கணிக்கிறாங்க. ஒரு ஆட்டம் தொடர்ந்து பாருங்க. அப்படியே தொடர்ச்சியாக இந்த பால்குட பவனிகள்லாம் அதிகமாக அந்த காவடி எடுக்கின்ற போது பெண்கள் அந்த பால்குட பவனி எடுக்கிறது வந்து ஒரு வளமை. ஓகே, காவலி வந்து இப்போ வந்து பார்த்துருப்பீங்க. தொடர்ச்சியாக இந்த நேர்த்தி கடன்களை வந்து நிறைவு செய்கிற அடியார்கள் வந்து நிறைவு செய்து கொண்டிருக்காங்க. தொடர்ச்சியாக காவடிகள் எல்லாமே வந்து கொண்டு இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் விடிய 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 காவடிகள் எல்லாமே வந்து கொண்டு இருக்குது. அந்தளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான முறையில் இந்த பொங்கல் நிகழ்வு வந்து நடந்து கொண்டிருக்குது. நிறைய பேர் வந்து கதைகள்லாம் வந்து கேட்க அழகாக வந்து கதைக்கிறாங்க. ஓகே, சந்தோஷம். காலை வந்து பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன், பிடிச்சிருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். மறக்காமல் எல்லாமே வந்து லைக் பண்ணி பாருங்கள். பார்த்தா நிறைய பேருக்கு வந்து உங்களுடைய காணிகள் வந்து காட்டும்ன்றதை வந்து சொல்லிக்கொண்டு புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் இதோட நான் போடக்கூடிய காணிகள் எல்லாமே வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து வழிவகுக்கும் என்றதை வந்து சொல்லிக்கொண்டு அப்படியே காவலியை வந்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்னது என்னது இப்படியெல்லாம் வருது பிள்ளை, இது லைட்டா அதுக்குள்ளே வருது. அப்படி என்ன எவ்வளோ அது? 900 ரூபா. வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கு. பசங்க கொஞ்சம் நல்ல துடிப்புடான் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமாக. ஓகே, பாருங்கள், எங்கே பார்க்குற இடமுள்ள மக்கள்லாம் காலை வந்து பார்த்துருப்பீங்க. காவடி ஆட்டம், பொங்கல் நிகழ்வுகள், மக்களுடைய வந்து காய்ச்சிருப்போம். காளி பிடிச்சிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். மறக்காமல் காளி பற்றி கருத்துக்கள் சொல்லுங்கள். இது போன்ற இன்னொரு அழகான ஒரு காளி வாயிலாக வந்து சந்திப்போம். ஓகே, பாய். பாருங்கள், தொடர்ச்சியாக காவடிகள் வந்து கொண்டு இருக்குது. புதுசாக என்ன ரொம்ப வாண்டி மாடி வந்துக்கிறாங்க. டேய் இவங்க டக்கா போகிற அளவில்லை. மறுபடியும் இங்கே ஒரு காவடி ஆட்டம், ஒரு அழகான ஒரு காவடி ஆட்டம் பாருங்க. ரெண்டு ஆடுறாங்க இதில் வேற
வவுனியா சமயத்தில் வச்சு உடனடியாக